ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னென்னா இந்த மாதிரியான பேண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல் பேண்ட்ஸ், இந்த மாதிரி பிளாக் பேண்டை இந்த மாதிரி பேண்டாக மாற்ற முடியும். மாற்றலாமா? இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் தேவைப்படும், ஒரு சிசர்ஸ், அப்புறம் வந்து இது வந்து ஒரு B600 க்ளூ. இது வந்து இந்த கிராஃப்டிங்கான க்ளூ. இது வந்து நீங்கள் அமேசானில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் வந்து நான் வந்து யான் எடுத்துக்கிட்டேன். நான் 2 கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை ஒரு கலர் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து க்ளவுஸ் வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த B600 6000 க்ளூ வந்து இப்படி ஒட்டும் போது நம்ம கையில் ஒட்டும். நம்ம கை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால சொல்கிறேன், வேணா போட்டுக்கோங்க, வேணான்னு விட்டுருவேன். எனக்கு வந்து ஒட்டினா வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம டென்டிஸ்ட் மாதிரி வந்து நான் வேலை பார்க்குறேங்க. இந்த மாதிரி நான் வந்து தீமாக ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங் தீம், அதுதான் வந்து இதை பாருங்கள், பிங்க் அண்ட் பர்பிள். ஒயிட்டு தான் இருக்குது கேமராவில், ஆனால் இங்கே பிங்க் அண்ட் பர்பிள். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் தீம், இந்த ரெட் கலர் அண்ட் திஸ் தீம். அப்புறம் வந்து ஒரு சம்மர் தீம்காக இது ட்ரை பண்ணேன். இது வந்து திருப்பி கிறிஸ்மஸ் தீம். நம்ம வந்து இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ் தீம் தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு கலரில் கூட ட்ரை பண்ணலாம். ஒரே கலரை ஃபுல்லாக கூட அப்படியே பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் விட்டு இன்னொரு கலர் போடலாம். அந்த மாதிரி இப்போது இவ்வளோ தூரம் ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன், அதுக்கப்புறம் திருப்பி ரெட், அதுக்கப்புறம் திருப்பி க்ரீன், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யான் இருக்குல்ல, இந்த க்ரூஷே அந்த த்ரெட்டுன்னு தாங்க சொல்லுவாங்க, நான் யான்னு சொல்லிட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து நல்லா இப்படி இருக்குல்ல, இதை எடுத்து எவ்வளோ தேவைப்படுமோ கொஞ்சம் அப்படியே தோராயமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ லென்த் எடுத்துருக்கேன். ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு இந்த யானை ஒன்றும் செப்பரேட்டாக பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம B6000 க்ளூ எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம ஹேர் பேண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து க்ளூ வைக்கணும். க்ளூ வச்சுட்டு த்ரெட்டு வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு ஒரே ஹைட்டில் வச்சு முதல்ல கீழேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஃபுல் த்ரெட்டும் வெளில எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே வச்சு இந்த மாதிரி வைக்கணும். திருப்பி ட்விஸ்ட், கம், அப், டவுன், ட்விஸ்ட். அவ்வளோதான். இது அப்பா, இது டவுனா, இதுதான் ட்விஸ்ட். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரணும். இந்த இடத்துல அந்த க்ளூ வச்ச இடத்துல அப்படியே பிடிச்சிட்டே வாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீங்கள் வந்து வெளில எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா பிடிச்சிட்டு வாங்க. நான் வந்து நல்லா பிரைட் கலராக எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ரெட் அண்டு க்ரீன் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து க்ரோஷே கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு இதை பார்த்தேன். அவங்க வந்து
ஸ்க்ரன்ச்சி பண்ணலாம், க்ரோஷே இதுவே இல்லை அது அப்படின்னாங்க. அதுலேருந்து தான் வந்து நானே வந்து பிக் பண்ண ஐடியா. ஹேர் பேண்ட் எடுத்து வச்சுட்டு அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து கொஷின் கேட்டுட்ருந்தாங்க, சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் வந்து அப்படியே வந்து சும்மா வந்து இப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து வேறு மாதிரி ஒரு விதத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து அப்படியே வந்து ஒரு கலர் சுற்றி அதுக்கப்புறம் வேறு ஒரு கலராக எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து செம்ம அவுட்புட் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது பண்ணேன். இன்னும் கொஞ்சம் ஒரு திக்கான வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நான் அது வந்து ஒர்க் ஆகலை. இட் டிடன்ட் கம் அவுட் வெல். அது வந்து அப்படியே இப்படி இப்படி இதெல்லாம் வருது, கொஞ்சமாக வருது. ஹேர் பேண்ட் போட்டுடலாம். நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் இந்த ஸ்க்ரன்ச்சிக்கு பதிலாக. நான் க்ரூஷே கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ளவுஸில் அந்த இது ஒட்டியிருக்கும். ஆனால் தான் என் கையில் ஒட்டினா பிடிக்கல எனக்கு. அதான் க்ளவுஸில் ஒட்டினா வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டாண்டு. நான் இதை வந்து கெஸ்ட் வந்தாங்க, அந்த டைமில் வந்து சும்மா இருந்தேன், அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த இது சில்க் த்ரெட்டிங் இது ட்ரை பண்ணேன். நான் இனிமேல் வந்து நான் வந்து கடிச்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அது செம்ம ஈஸியாக இருக்கும் சில்க் த்ரெட்டிங். ஸோ நான் வந்து இதே மாதிரி எக்ஸாக்ட் டிட்டோவாக ட்ரை பண்ண போகிறேன். சரியா? ஸோ திருப்பி ஒரு வாட்டி பண்ணி கட்டுறேன். இவ்வளோ தூரம் ஹாஃப்வே பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து க்ளூ வந்து வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல க்ளூ இருக்குன்னா அந்த இடத்துல பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல இப்படி வச்சு அப் டவுன் ட்விஸ்ட், இப்படிதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அப் டவுன் ட்விஸ்ட். இந்த B6000 இந்த க்ளூ வந்து எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் ஸ்கூலில் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம். சரி, அங்கே வந்து ஒரு AI வச்சு ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு வந்து ஒன்று பண்ணாங்க. அதுக்கு வந்து இந்த B6000 வந்து எதுக்கோ ஒன்று தான் யூஸ் பண்ணேன். ஆனால் 2 வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸஸ் த்ரெட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட விடலாம், ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. I like to complete it, totally complete it. இந்த மாதிரி தான் வந்து அதோட கேப் இருக்கும். சரியா? B6000 அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பல்ஜ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கைண்ட் ஆஃப் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி இருக்காது. இதுலலாம் இல்லை, ஏன்னா இது வேறு கைண்ட் ஆஃப் பேண்ட். இது வேறு கைண்ட் ஆஃப் பேண்ட். அந்த கைண்ட் ஆஃப் பேண்ட் வந்து நான் காலி பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிப்பேன்.
I couldn't do anything. இப்போ வந்து நம்ம இதை எப்பயுமே டாப் மோஸ்ட்டில் வச்சா தான் நம்மளுக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும். டாப் மோஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம B6000 க்ளூ எடுத்து வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்கணும். அப்போ அப்படியே அதே எட்ஜில் எடுத்துட்டு ஸோ இந்த இது வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு நீடில் இருக்குது சரியா, அவ்வளோ. ஸோ வந்து இந்த கேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸஸ் க்ளூ இல்லை, அதே நீங்கள் இந்த மாதிரியே வச்சுருந்தீங்கன்னா ஓப்பனில் எக்ஸஸ் க்ளூ வந்துடும். இது வந்து அப்படியே எடுத்துடலாம் கையால். இஃப் யூ ஆர் வெரிங் அ க்ளவுஸ், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு it's like inserting syringe and closing it back. நல்லா வந்து இப்படி வந்து இப்படி வச்சு பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான், அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.